ஃபாலோவர்ஸில் நிறைய பேர் பர்த்டே வீடியோ தான் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரியே கொஞ்சம் மாஸாக ஒரு ஸ்டைலாக டெக்ஸ்ட்டெல்லாம் வச்சு நான் ஒரு புது ஸ்டைலில் ஒரு பர்த்டே வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே உங்களோட ஃப்ரெண்டோட பர்த்டேக்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் வீடியோ எடிட் பண்ணி ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் மாஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சில சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னென்னு நீங்கள் பார்க்கண்டா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு. ஸோ இந்த வீடியோக்கு தேவையானது ப்ரீசெட் தான். ஸோ அந்த ப்ரீசெட் நான் உங்களுக்கு டேரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். அந்த ப்ரீசெட் நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆப்க்குள்ள வந்து இன்புட் ஆயிரும். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றக்குள்ள போனால் அதில் நான் கொடுத்துருக்கேன் அந்த ப்ரீசெட் வந்து இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரீசெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காகவே கொடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆப்பில் இன்புட் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷனில் எப்படி ஃபாண்டை இன்புட் பண்ணணும்னு தெரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கும் தனியாக வந்து வீடியோஸோ இல்லை அது சும்மா சின்ன ஸ்டெப்ஸ் தான். ஸோ அதை வந்து நான் ஒரு ஷார்ட்ஸாக கூட மேக் பண்ணி போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது, இந்த ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு குரூப் இருக்கா, இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்த்டே டேட்டை வந்து கரெக்டாக டைப் பண்ணணும். இப்போ என்னோட பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 33. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா 0லேருந்து கரெக்டாக அந்த 33 வரைக்கும் நமக்கு வரணும். ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா, இப்போ ஃபஸ்ட் அந்த குரூப்பை டச் பண்ணி இந்த கீழே இருக்க எடிட்டிய குரூப் போங்க. போனால் இந்த மாதிரி 2 லேயர் வரும். இல்லை இந்த கீழே இருக்க லேயருக்கு பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு கீழே இருக்க எஃபெக்ட் போங்க. போயிட்டு இல்லை இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கவுண்ட் டவுன் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா, ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த லாஸ்ட்டில் ஒரு பீட் மார்க் வச்சுருக்கோன்னா அந்த இடத்துல போய் வச்சுட்டு இப்போ இதை நீங்கள் கூட்டி பாருங்கள், அதோட பர்த்டே டேட் வந்து கூடும். ஸோ இந்த மாதிரி உங்களோட பர்த்டே டேட் வந்து எதுவோ ஸோ அதுக்கு நேராக கொண்டு வந்து இப்போ செட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 23. ஸோ நான் கரெக்டாக அதில் வந்து செட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு குரூப்பை ஈஸியாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா. இதுக்கு அடுத்து இதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மந்தோட இந்த இடத்துல டேட்டை போடணும். ஸோ அதுக்கு அதே மாதிரி அந்த குரூப்பை டச் பண்ணுறீங்க. எடிட் குரூப் போயிட்டு இதுலேயும் கரெக்டாக இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறத டச் பண்ணி இதில் உங்களோட மந்த்து நீங்கள் எந்த மந்தில் யாரோட பர்த்டே எடிட் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களோட டேட் ஆஃப் அந்த மந்த்தை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த மெலகடிக் ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே இருக்கிறத டைப் பண்ணி இந்த இடத்துல அந்த டேட்டை வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு ஈஸியாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணிட்டே வந்தோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த விஷயோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஒன்றுமே பண்ண வேணாம். அப்படியே இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டே வந்தோன்னா இந்த இடத்துல அந்த ஹாப்பி பர்த்டே இருக்கும். அதையும் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அதுக்கடுத்து இந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நேம் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துலையும் அதே மாதிரி அந்த குரூப்பை டச் பண்ணி அந்த எடிட் குரூப் போயிட்டு இந்த இடத்துல நேமை 2 நேமாக டைப் பண்ணுங்கள். மேலே ஒன்று கீழே ஒன்று. அப்போ தான் அந்த ஃபயர் எஃபெக்ட்டுக்கு நல்லாயிருக்கும். ஸோ மேலே பாதி நேம் கீழே பாதி நேம் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ட் எல்லாமே ஈஸியாக சேஞ்ச் பண்ணி அந்த ஃபாண்ட் எல்லாமே கரெக்டாக சேஞ்ச் பண்ணி முடிச்சிருப்பீங்க. இதுக்கடுத்து நீ மீத இருக்கிறது எல்லாமே இந்த சைடில் இருக்க பீட் மார்க்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த பீட் மார்க்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி சின்னதாக நிறைய பீட் மார்க்ஸ் வந்து இருக்கும். இது எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இமேஜ் வந்து கரெக்டாக ஆட் பண்ண போகிறீங்க. அதை இப்போ நான் இமேஜ் ஆட் பண்ணி காமிச்சா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குரூப்பில் வந்து இதவே நான் ஒரு டூப்ளிகேட் பண்ணி அதில் வந்து நான் ஆல்ரெடி என்னோட இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதவே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த குரூப்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக வந்து முடிச்சிட்டோமா. முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்க அந்த சின்ன சின்ன பீட் மார்க்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி யாரோட பர்த்டேக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட இமேஜஸை வரிசையாக வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வீடியோட லாஸ்ட் வரை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கான எஃபெக்ட்லாம் நான் எங்கே கொடுத்துருப்பேன்னா நான் உங்களுக்கு கொடுத்த ஒரிஜினல் ப்ரீசெட்லேயே கொடுத்துருப்பேன். அப்போ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த அந்த ஒரிஜினல் அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணேன்னா இந்த ஃபஸ்ட் இருக்க குரூப்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டார்டிங்லேயே ஒரு எஃபெக்ட் ஒன்று இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் வச்சு ஸ்டார்டிங்கில் ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருங்கன்னா அதை ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிடும். இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் இமேஜெலாம் ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஸோ அந்த ப்ரீசெட் என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக இதே மாதிரியே ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அடுத்து 2வது இமேஜ், ஸோ அடுத்து இந்த 3வது இமேஜ், அதுக்கடுத்து இந்த 4வது இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் பீட் மார்க் வச்சிருப்பேன். இந்த டபுள் பீட் மார்க்கில் இருக்க அந்த இமேஜை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க எல்லா இமேஜும் மறுபடியும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணால் அடுத்து ஒரு 3 இமேஜுக்கு எடுத்து மறுபடியும் டபுள் பீட் மார்க் வந்துடும். அதை விட்டுட்டு அதுக்கடுத்து மீதி இருக்க அந்த லாஸ்ட் இருக்க 3 இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணால் மொத்தம் 9 இமேஜ் வந்து செலக்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த 9 இமேஜில் நம்ம ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எப்படி காப்பி பண்ணமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. இந்த கீழே இருக்க சின்ன ஆரமாக இருக்குது. இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அதில் எஃபெக்ட் வந்து நமக்கு வேறு லெவலில் பேஸ்ட் ஆயிடும். இப்போ பாதி இமேஜ் முடிஞ்சு இனி மீதி இருக்குது இந்த டபுள் பீட் மார்க்கில் இருக்க இமேஜஸ் மட்டும் தான். ஸோ அதுக்கான எஃபெக்ட்டை அந்த இடத்துல கொடுத்துருப்பேன். இப்போ நான் அப்படியே பேக் வந்துட்டு அதவே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ அதை ஓப்பன் பண்ணோம்னா
இதில் இனி நமக்கு மீதி இருக்குது இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் முடிஞ்சு. அதுக்கடுத்து இந்த டபுள் பீட் மார்க்கில் இருக்க இந்த எஃபெக்ட் தான். ஸோ அதையும் அதே மாதிரி இமேஜை டச் பண்ணுறீங்க, டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த இமேஜ்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்க ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் இனி மீதி இருக்குது அந்த டபுள் பீட் மார்க்கில் இருக்க இமேஜஸ் மட்டும்தான். அது பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் 3 இமேஜ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதை மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அடுத்த டபுள் பீட் மார்க்கில் இருக்க அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி லாஸ்ட்டில் ஒரு இமேஜ் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணால் 3 இமேஜ் செலக்ட் ஆகிடுச்சா. செலக்ட் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க, இந்த சின்ன ஆரமாக இருக்குது ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கிழக்கு பேஸ்ட். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக எல்லாத்துக்குமே நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான பர்த்டே ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை வச்சு நீங்களே ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாமரத்து இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.